வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கோயிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் 27 நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன, எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் அவர்கள் என்னென்ன பலன்களை பெறுகிறார்கள், எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் அவர்கள் சுப பலன்களை பெறுகிறார்கள், எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சிற்சில சங்கடங்களை அவர்கள் வாழ்வில் அனுபவிக்க வேண்டி வருகிறது என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு மனிதன் 27 நட்சத்திரக்காரர்களோடும் வாழ்ந்து இந்த சமூக வாழ்வை கடக்க வேண்டியிருக்கிறது. அனைத்து நட்சத்திரக்காரர்களுமே சுப பலன்களை அவர்களுக்கு வழங்கி செல்கிறார்களா என்று பார்க்கின்ற பொழுது அது கேள்விக்குறிதான். அந்த அடிப்படையில் நாம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி சதய நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரமும் சதய நட்சத்திரக்காரர்களும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை போன்றே யோசிக்கக்கூடிய, அன்பு மிக்க, ஒரே மாதிரியான பண்பு மிக்க, இவர்களை போன்றே சிந்திக்கக்கூடிய, எல்லா விதத்திலும் இவர்களோடு அன்பை பகிரக்கூடிய மிக அற்புதமான உறவாக இருக்கிறார்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான உறவாக இருக்கக்கூடியவர்கள், நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் சுவாதி நட்சத்திரமும் சதய நட்சத்திரம். பொதுவாகவே இவர்களை பொறுத்தவரை நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் இவங்களை வச்சுக்கலாம். எல்லா நல்லது கெட்டதுலையும் இவர்கள் உங்களோடு இருப்பாங்க. உங்க மேல அலாதி பிரியமுடையவர்கள், அன்பு உடையவர்கள், எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய பண்பு மிக்கவர்கள், நல்ல உறவுகள். உங்க குடும்பத்துல இந்த நட்சத்திரத்துல நபர்கள் இருக்கலாம். உங்க நட்பு வட்டாரத்துல அதிகப்படியாக இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இவங்களா இருக்கலாம். இவர்களை பொறுத்தவரை நீங்க சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காது. இவங்கள்ட்ட நீங்க உங்களுடைய சோகத்தை சொல்லிக்கலாம், சந்தோஷத்தை பரிமாறிக்கலாம். ஆனா முக்கியமான முடிவு எடுக்கும் போது இவர்கள்ட்ட நீங்க கலந்து ஆலோசிக்கும் போது இவங்க உங்களை போறவே திங்க் பண்றவங்க, மாத்தி யோசிக்கிறவங்க கிடையாது. ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கும் பொழுது பல்வேறு கோணங்கள்ல அதை பத்தி யோசிச்சோம்னா தான் நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். அந்த அடிப்படையில இவங்களோட நீங்க கலந்தாலோசிச்சு ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அது சரியா இருக்காது. ஆகவே அந்த மாதிரியான விஷயங்களை இவங்கள்ட்ட தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியா பார்க்க போறது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள். இவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு வருமானத்திற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உடம்பு உறவுகளில் இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. இவங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வருமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவங்க, பண வரவை பத்தி உங்கள்கிட்ட பேசக்கூடியவங்க, செல்வப்பெருக்குக்கான வாய்ப்புகளை பத்தி உங்ககிட்ட பேசக்கூடியவங்க, சேமிப்பை பத்தி உங்ககிட்ட பேசக்கூடியவங்க, உங்களுடைய எல்லா காரியத்திலும் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள், பண உதவி உங்களுக்கு செய்வாங்க, சுப காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு துணை நிற்பாங்க. சுப காரியங்கள் இவர்களால் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. துக்க காரியங்களில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு லாபத்திற்கான நண்பர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். லாப வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தபடியா பார்த்துட்டோம்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரம். மிக அற்புதமான நண்பர்கள் இவங்க, உறவுகள், ஒரு நல்ல வழிகாட்டின்னு சொல்லலாம். இவங்கள எல்லா விதத்திலும் உங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுக்கறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அந்த அளவுக்கு அற்புதமா உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. நல்ல சிந்தனையை உங்களுக்கு கொடுப்பாங்க. எதிர்காலத்தை பற்றிய எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. அதன் மீதான அக்கறையை பத்தின பேச்சு இவர்கள்ட்ட இருக்கும். நீங்கள் செய்த புண்ணியத்தால் கிடைத்த நட்பு அப்படின்னு இவங்களை சொல்லலாம். எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள். ஆபத்துன்னு வந்தாலும் நீங்க உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். வேற ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இவர்களை பொறுத்தவரை உங்களை பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள். எல்லா விதத்திலும் உங்களை பயன்படுத்துவாங்க. நீங்க அவங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, உங்களை தன்னுடைய தேவைக்கு ஏற்ப அதிகப்படியாக இவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள். கொஞ்சம் சுயநலம்னு சொல்லலாம். சுயநலத்திற்கு உங்களை பயன்படுத்துவார்கள். மற்றபடி நல்ல நண்பர்கள் தான். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பூரம், பரணி, பூராட நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிக அற்புதமான உறவுகள். உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள், அறிவு சார்ந்த நண்பர்கள். நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அங்க ஒரு அறிவு சார்ந்த விஷயம் இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு வேல்யூபிளான கண்டென்ட்டா இருக்கும். அது நீங்க ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை இவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்களை விட டீட்டெயிலா அதை அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும்போது நீங்க போன் அடிக்கக்கூடிய நபர் இவங்களா இருப்பாங்க. நல்ல ஆலோசகர், எல்லா விதத்திலையும்
அறிவு சார்ந்த விஷயங்கள்ல இவர்களோடு பயணிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அறிவு சார்ந்த விஷயங்கள்ல மிகவும் நம்பிக்கைக்குரியவர் இவங்க. குழப்ப விட மாட்டாங்க. தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லுவாங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுவாங்க. இவங்களை நம்பி ஒரு விஷயத்தை நீங்க செய்யலாம். ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா இவங்களை நம்பி நீங்க செய்யலாம். வளர்ச்சிக்கான வாய்ப்பை உங்களுக்கு தரக்கூடியவர்கள், நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், எல்லா சூழ்நிலையிலும் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவங்க. தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க கூட நீங்க கலந்தாலோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஒரு சிலரோட நீங்க கலந்தாலோசிச்சு முடிவு எடுக்க வேண்டாம்னு சொல்றோம். ஆனா இவர்களோடு நீங்கள் கலந்து ஆலோசிச்சு ஒரு முக்கிய முடிவு எடுத்தீங்கன்னா அது மிகச்சரியா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை உங்களுக்கு தரக்கூடியவங்க. ஏன்னா உங்களுடைய அறிவை பற்றிய புரிதல் இவங்களுக்கு இருக்கும், உங்களுடைய திறமையை பற்றிய புரிதல் இவங்களுக்கு இருக்கும், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பற்றிய புரிதல் இவங்களுக்கு இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் உங்களை புரிஞ்சு அதுக்கு தகுந்தா போல உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவங்க. அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா அஸ்தம் திருவோணம் ரோகிணி. இந்த அஸ்தம் திருவோணம் ரோகிணியை பொறுத்தவரை நீங்க பழகலாம், நல்ல நண்பர்கள் எல்லாம் ஓகே. இவர்களோடு நெருங்கி பழகுதல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத ஒரு காரியம். அது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லதுதான். இவர்கள் உங்களுக்கு நெருக்கடி எதுவும் கொடுக்க மாட்டாங்க, தொல்லைகள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவர்களை மிகவும் நெருக்கமாக நீங்க வைத்திருந்தால் பல்வேறு சங்கடங்களை நீங்க அனுபவிக்க வேண்டும். இவர்களை திருமணம் செய்தால் வாழ்க்கையில ரொம்ப சங்கடப்பட வேண்டிய சூழல், வாழ்க்கையில ஒரு நிறைவு இருக்காது. ஒரு சில பேருக்கு குழந்தைகள் இருக்காது. இந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் பண்ணும்பொழுது குழந்தைகள் இருக்கிறது நடைமுறையில சிக்கல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல கருத்து ரீதியா அவர்கள் வேறுபட்டவர்கள் அப்படின்னு சொல்றதுனால ஒரு சரியான ஒரு உறவு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது, சரியான புரிதல் இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லா விதத்திலும் இவர்களோடு நீங்கள் பழகலாம். இவர்களை நம்பி ஏதாவது காரியத்தை ஒப்படைக்கணும்னா ஒப்படைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நம்பக்கூடிய நண்பர்கள் இவர்கள். உங்களுடைய திறமையை நம்புவாங்க, உங்களுக்கான வாய்ப்புகளை இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எப்போ சிக்கலா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் உங்களுக்கு உறவுகளாக அமையும் பொழுதுதான் பெரிய சிக்கலா அமைஞ்சிருது. ரொம்ப நெருக்கமான உறவுகளா இவங்க வரும் பொழுது ரொம்ப சிக்கலா அமையுது. மற்றபடி தூரத்திலிருந்து இருக்கும் பொழுது, அந்த ரிலேஷன்ஷிப்ல டிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க, பண உதவி உங்களுக்கு பண்றாங்க, தொழில் சார்ந்த வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குறாங்க, அந்நிய நாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்களா இருப்பாங்க. ஆனால் இவர்களை மிக அருகில் வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு சிரமத்தை கொடுக்குது. மிக நெருக்கமான உறவுகளாக இவர்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளும் பொழுது சங்கடத்தை கொடுக்குது. இவர்களை காதல் செய்யும் பொழுது காதல் தோல்வியில் முடிகிறது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா சித்திரை அவிட்டம் மிருகசிரீஷம். இந்த சித்திரை அவிட்டம் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிக மிக நெருக்கமான நண்பர்கள் உங்களுக்கு. இவங்க உணர்வு ரீதியான நண்பர்கள் இவங்களை சொல்லலாம். எந்த சூழ்நிலையில நீங்க கோவப்பட்டாலும் கூட திரும்ப உங்களிடம் அன்பாக பேசக்கூடியவர்கள், வருத்தப்பட்டுக்க மாட்டாங்க பெருசா. உங்களை புரிந்தவர்கள், கஷ்ட நஷ்டம் எல்லாத்திலும் உங்க கூட இருக்கிறவங்க. பண பரிவர்த்தனை தவிர்த்து அனைத்து விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒரு நெருக்கமான நண்பர்கள். உங்களை பற்றி பெருமையாக பிறரிடம் பேசக்கூடியவர்கள், உங்களுக்கு வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள், உங்களுடைய திறமையை பத்தி விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள். 4 பேர்ட்ட சொல்லுவாங்க மிக திறமையான ஆளுங்க அவர், இந்த விஷயத்துல அவர் ரொம்ப திறமசாலி, இந்த விஷயத்தை இவற்றை நம்பி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க எதுல எக்ஸ்போர்ட்டோ அதை இவர்கள் வெளிக்காட்டக்கூடியவர்கள். உங்களை பத்தின ஒரு நல்ல பிம்பத்தை இந்த சமூகத்துல ஏற்படுத்துறதுல முக்கியமான பங்கு இவர்களுக்கு உண்டு. நீங்க 12 மணிக்கு 1 மணிக்கு இரவு நேரத்துல போன் அடிச்சாலும், ஒரு ஆபத்து நீங்க போன் அடிச்சாலும் இவர்கள் உங்களுக்காக ஓடி நிற்பவர்கள். அந்த அளவுக்கு அந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்கு உங்கள்கிட்ட. மிக நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டிய நண்பர்கள் இவர்கள். உங்களுடைய பர்சனல் செக்ரட்டரியாவோ இல்ல உங்களுடைய ரகசியங்கள் அனைத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நண்பராகவோ எல்லா விதத்திலையும் இவர் ஒரு நல்ல நண்பரா நீங்க கிட்ட வச்சுக்கலாம். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நமக்கு நல்ல நண்பர்கள் தான். ஆனா என்ன இவர்களை பொறுத்தவரை நல்லதும் இவர்களால் நடக்கும், சில நேரங்களில் சங்கடங்களும் இவர்களால் நடக்கும். சாதாரணமா இவர்களோட நம்ம 2 வீலர்ல போயிட்டு இருந்தோம்னா குறுக்க யாராவது வந்தாங்கன்னா கூட தேவையில்லாம அவங்கள்ட்ட இவங்க சண்டைக்கு போயிடுவாங்க. கூட போன பாவத்துக்கு நம்மளும் அந்த சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியதாயிடும். தேவையில்லாத பிரச்சனைல நம்மள போய் சிக்கிற மாதிரி ஆயிடும். உங்களை மாட்டி விடணும்னு திட்டமிட்டுலாம் இவங்க மாட்டி விட மாட்டாங்க. ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அந்த மாதிரி ஆயிடும்.
சில இடங்கள்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில திட்டங்களை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள். நீங்க எந்த இடத்துல பயந்துட்டு இருக்கீங்களோ அந்த இடத்த, அந்த பயத்தை உடைச்சு உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடியவர்கள். அந்த ஆற்றலும் இவர்கள்ட்ட உண்டு. அதே சமயம் கம்முன்னு இருக்கிறவங்களை சிக்கல் இழுத்து விடக்கூடிய நபர்களும் இவங்களா தான் இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல இவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவர்கள் ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னாலே அந்த ஐடியாவை ஒரு முறைக்கு 3 முறை நீங்கள் யோசித்து அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். நேரடியா இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கி அதை அப்படியே செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியம் கிடையாது. அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா மகம், அஸ்வினி, மூலம் நட்சத்திரக்காரர்கள். இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா நம்மள ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. நல்ல நண்பர்கள் இருந்தாலும் நாம் அவர்களை விட திறமை குறைந்தவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். நம்மளை கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கீழே வச்சே பார்ப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பை இவர்கள்ட்ட ஒப்படைச்சோம்னா நம்மளை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. நாம கொடுத்த வேலையை செய்ய மாட்டாங்க. கேட்டா எனக்கு நேரம் இல்லைங்க, செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லுவாங்க. அப்ப இவர்கள்ட்டெல்லாம் முக்கியமான பணிகளை நாம கொடுக்க கூடாது. தன்னை மேம்பட்டவராகவே எல்லா இடத்துலையும் நினைப்பாங்க. உங்களுக்கு சில ஐடியாஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்க கேட்டுக்க வேண்டியதுதான். அறிவுரை கொடுப்பாங்க, கேட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா இயற்கையிலேயே அவர்கள் அப்படிதான் தன்னை மேம்பட்டவர்களாக நினைத்து உங்களுக்கு அந்த அட்வைஸை கொடுப்பாங்க. எல்லார்ட்டையும் இதை செய்ய மாட்டாங்க, உங்ககிட்ட இதை செய்வாங்க. இவர்களை பொறுத்தவரை நம்ம எப்படி வேலை வாங்கணும்னா இவர்கள்ட்ட ஹெல்ப்பா கேட்கணும். இந்த ஹெல்ப்பை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை விட கீழ் இருப்பவர் தன்னிடம் வந்து நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி இவர்கள்லாம் பயன்படுத்திக்கோங்க. நல்ல மனிதர்கள், பழகுவதற்கு இனிமையானவர்கள், எந்த குறையும் இல்லை அதுல. ஆனால் அவர்கள்ட்ட நீங்க இப்படித்தான் கேட்கணும். உங்க விஷயத்தை பொறுத்தவரை இவர்கள் கொஞ்சம் சுயநலமிக்கவர்கள். ரொம்ப பொதுநலமா எல்லா விஷயங்களும் உங்களுக்காக செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. உங்க விஷயத்துல கொஞ்சம் சுயநலமானவர்கள்னே சொல்லலாம் இவங்கள. அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா உத்திரம், கார்த்திகை, உத்திராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை ரொம்ப நிதானமாக நீங்கள் பழக வேண்டிய நண்பர்கள். ஏன்னா இவர்களிடம் போட்டியிட்டால் தோல்வி உங்களுக்கு தான். இவர்களை பொறுத்தவரை எந்த விதத்திலும் உங்களுக்கான நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கிடையாது. உங்கள் நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கிடையாது. உங்களுக்கு பல்வேறு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள், நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள்ட்ட எந்த விதமான ரகசியங்களையும் சொல்லாதீங்க. அந்த ரகசியங்கள் ரொம்ப ஈஸியா வெளியில வந்துடும். வெளியில சொல்லிடுவாங்க. உங்க கூட இருந்தே பின்னால் சில வேலைகள்லாம் செய்யக்கூடியவர்கள். உங்க முகத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, முகத்துக்கு பின்னால ஒரு மாதிரி பேசுவாங்க. உங்களை பற்றி தவறாக விமர்சிக்கக்கூடியவர்கள். இவர்களை நம்பி அருகாமையில வைக்க வேண்டாம். இவர்களோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி பிசினஸ் பண்ணீங்கன்னா கடுமையான சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். இவர்களை திருமணம் செய்தீர்களானால் வாழ்க்கையில பல்வேறு சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். சில நேரங்களில் சிக்கல்களில் போய் கூட அது முடியும். அதனால இந்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட பொறுத்தவரை நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். இவர்களை நீங்க பர்சனல் செக்ரட்டரியாவோ இல்ல ரொம்ப நெருக்கமான ஒரு உறவாகவோ இவர்களை நீங்க கிட்டக்க வச்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கடுமையான கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரலாம். ஆக மொத்தத்துல எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் பல்வேறு விதத்திலும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் உங்களுக்கான உறவுகளாகவும் இல்லாதவர்கள் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் தான். இவர்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே போல இன்னும் கர்ம ரீதியா சொல்லப்படும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களோடையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ரகசியங்கள் சார்ந்த விஷயங்கள்ல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்ட்டையும் அதிகம் சொல்ல வேண்டாம், ரொம்ப நெருக்கமா வச்சுக்க வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்கள்ட்டையும் அதிகப்படியான ரகசியங்களை சொல்ல வேண்டாம், ரொம்ப நெருக்கமா வச்சுக்க வேண்டாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள்ட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்லது. மற்ற எல்லா விஷயங்களும் ஓகே, ரகசியங்கள் சொல்றது மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமர்வுகளை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கக்கூடும். சில உறவுகள் நல்ல உறவுகளாக உங்களுக்கு அமையலாம். இந்த பதிவானது நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு ஆய்வுகளின் அடிப்படையில் பதிவிடப்பட்டிருக்கிறது. பொது வாழ்வில் அதிகம் சமூக தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இந்த பதிவினை பதிவிட்டிருக்கின்றோம். ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.